வணக்கம், நான் டாக்டர் சபரிகிரிஜா, சித்தா டாக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஆரோக்கியா பெக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ். குக்கீஸ் கேட்டு உங்கள் குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்களா? அதை ஹெல்த்தியாக வீட்டிலையே மில்லட்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 45 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒரு மிக்சர் ஜாரில் 40 கிராம்ஸ் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதோட ஏலக்காயோட விதைகளை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் போதும். ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை நல்லா மிக்சர் ஜாரில் பவுட்ரு பண்ணிவிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயோட ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டரும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றா மிக்ஸ் ஆகி க்ரீமி டெக்ஸ்சர் வர அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் குக்கீஸ்க்கு நல்ல டெக்ஸ்சரும் கிறிஸ்பினஸும் கிடைக்கும். இதில் கம்பு மாவு 50 கிராம், 10 கிராம் கோதுமை மாவு, 20 கிராம் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் எந்த மில்லட்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இல்லை மில்லட் ஃப்ளார் இல்லைன்னா கோதுமை மாவு மட்டுமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் வீட்டிலையே தேங்காய் துருவி ரெடி பண்ணுறதுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஷாப்லேயே டெசிகேட்டட் கோகோனட் அவைலபிள் இருக்குது. ஸோ சிம்பிளாக இதை நீங்கள் எப்படினாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சி சேர்க்குறீங்க அப்படின்னா மாவோட கன்சிஸ்டன்சியை கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு பிசைஞ்சாதான் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வந்துட்டு தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கை வச்சு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ என்னோடய மாவோட கன்சிஸ்டன்சிக்கு எக்ஸ்ட்ரா பால் தேவைப்படலை. இப்போ டோவை ஈக்குவல் போர்ஷன்ஸாக வந்துட்டு செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொரு குக்கியுமே வந்துட்டு 15 கிராம்ஸ்க்கு வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் உங்களோட விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான கோகோனட் குக்கி ரெடி. ஓடிஜி போத் டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே ஆனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்தீங்களா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணாமல் எவ்வளவு கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு டேஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.